கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 71வது பிறந்தநாள் விழா மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு சிறப்புரையாற்றினார். அதன் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிக்குமார், கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? முழு விவரம். கனிமொழி, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 71வது பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நாகர்கோவில் பொன்னப்பநாடுகளில் நடைபெற்றது. நிதி மற்றும் மனித மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் தலைமை தாங்கினார். அமைச்சர் தென்னரசு பேசும்போது, தமிழர்களை திரும்பி பார்க்க மாட்டோம், நாங்கள் வட மாநிலத்தில் மட்டுமே பார்ப்போம் என்னும் மனநிலையில் பாஜக உள்ளதாகவும், இந்தியா என்பது ஒரே நாடு என்பதை கூறி ஒற்றை தலைமையில் நாட்டை கொண்டு வர பார்க்கிறார்கள். ஒற்றை தலைமைக்கு ஒரே பிரதமர் மோடி, அவர் பிரதமராக இல்லை, ஒரு அதிபராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றும், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பாசாணத்தில் கொடுத்த புழு, இந்த இயக்கத்தை இனி அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் ஒருவரும் பிறந்ததும் இல்லை, வரப்போவதும் இல்லை என்றும் தங்கம் தென்னரசு மிக கடுமையாக மத்திய அரசை கண்டித்து பேசினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.